இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ எல்இடி லைட் வந்து வீட்டிலேயே வந்து சிம்பிளாக வந்து எல்லாரும் எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து இறந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவங்களோட பெரிய ஃபோட்டோ இல்லாதனால சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பெருசாக வந்து ஆகியிருக்கும். அதனால் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நாம் இதை வந்து எப்படி வந்து ஃபோட்டோ எல்இடியாக மாற்றலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபோட்டோ வாங்கும்போதே இதை வந்து லேமினேஷன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லேமினேஷன் பேப்பர் வாங்கிட்டு வந்து இது வந்து அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வந்து ஒட்ட வேண்டி வரும். இந்த லேமினேட் பேப்பரை பார்த்திங்கன்னா கரெக்டாக அதோட அளவுலேருந்து கொஞ்சம் பெருசாக வர வெட்டிக்கிடலாம். வெட்டிட்டு ஒட்டிக்கிட்டு ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் கண்ணாடி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது பிளைனாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த லேமினேட் பேப்பரை வந்து கொஞ்சமாக வந்து மடிச்சுக்கிடுங்க. மடிச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிடுங்க தரையில், அதாவது அந்த ஷீட்டில் ஒட்டிக்கிட்டு இந்த ஃபோட்டோ வச்சு பாருங்கள் கரெக்டாக வந்து அளவு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதை வந்து உள்ளே வந்து வச்சு அப்படி நம்ம இழுத்து விடணும். நாம் எப்படி மொபைலுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டுவோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து இதுக்கு மேலே ஒட்டணும். நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நம்ம ஃபோட்டோ வாங்கும்போதே லேமினேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா ரொம்பவே குறைவான ரேட்டில் வந்து இதை வந்து வாங்கிடலாம். லேமினேஷன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ரேட் ஆகாது. அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து லேமினேட் பண்ணி வாங்கிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய லேமினேட் பேப்பரை வந்து கத்திரி வச்சு கரெக்டான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து வாங்கணும். இது வந்து ஃப்ரேமிங் கடையிலையும் கிடைக்கும். இல்லை அவங்க கொடுக்கல அப்படின்னா பிவிசி ஃப்ரேமிங்னு சொல்லி மொத்த வியாபாரிகள் கடை இருக்கும். அந்த கடைகள்லையும் இதை வந்து நீங்கள் வாங்கிடலாம். அப்படி அதுவும் கிடைக்கல அப்படின்னா 1 இன்ச்சு ரீப்பர் இல்லைனா 1.25 இன்ச்சு ரீப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே பெயிண்ட் அடித்து நம்ம இதை மாதிரி மாற்றிக்கிடலாம். இந்த ஃப்ரேம் நிறைய இடத்துல வந்து கிடைக்கும். எங்கேன்னு தேடி பார்த்து வாங்கிடுங்க. இப்போ நாம் இந்த ஃபோட்டோ அளவுக்கு நம்ம வந்து இதை கட் பண்ணணும். இது எவ்வளோ அளவு இருக்கணும், இதோட உள்பக்கமாக இருக்கும்ல அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அளவு கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணிவிடணும். இப்போ நாம் 4 கார்னரை வந்து வால் வச்சு வெட்டிக்கலாம். இந்த சரிவு போடணும் அப்படின்னா பாகை மணி வச்சு இந்த சரிவு போட்டு வெட்டிடுங்க. இந்த ஃப்ரேமோட உள்பகுதி வந்து ஃபோட்டோவோட அளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து 4 பீஸ் வந்து கார்னருக்கு வந்து வெட்டிடலாம். இப்போ நாம் 4 சைடு ஃப்ரேம் வந்து வெட்டியாச்சு. இப்போ அந்த ஃபோட்டோக்கு மேலே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு முறை வச்சு பார்த்துக்கிடலாம். பார்த்திங்கன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பிவிசி ஃப்ரேம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆணி வச்சு அடிச்சிடலாம். சில பிவிசி ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆணி வச்சு அடிச்சிங்கன்னா இது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். சில பிவிசி ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் வந்து பிடிக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆணி மட்டும் வச்சு அடிக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் வச்சு லைட்டாக ஒட்டிக்கிட்டு ஆணி வச்சு அடிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த கார்னரில் வந்து ஃபெவிக்விக் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு முக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ஏதாவது மூலை மட்டும் இல்லைனா ஏதாவது நோட் புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதில் வச்சு கரெக்டாக வச்சு ஒட்டிவிடுங்க. மட்டை வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக மூலை மட்டை வந்து பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி 4 கார்னர் வந்து ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணி வச்சு அடிச்சிடலாம். இந்த கார்னரில் வந்து ஆணி அடிக்கும்போது நம்ம வந்து 2 பக்கத்தையும் வந்து பிடிச்சிடணும். இல்லை அப்படின்னா ஸ்லிப்பாகி போகும். இப்போ நாம் 4 கரைக்கும் ஆணி அடித்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரேமுக்கு உள்பகுதி வந்து அளக்கணும். இது பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது. இந்த ஃபோட்டோட அளவும் பார்த்திங்கன்னா 10க்கு 12 தான் ஃபோட்டோ. அதே அளவுக்கு உள்பகுதி வந்து இருக்கணும். இப்போ நாம் அதோட பின் சைடை வந்து வைக்கிறதுக்காக அதே 10க்கு 12 அளவுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா கலண்டர் அட்டை இருந்துச்சுன்னா அதையும் வந்து வெட்டிவிடுங்க. உள் அளவு வந்து இதை வந்து கரெக்டாக வெட்டிக்கிடணும். ஃபோட்டோ அளவும் 10க்கு 12 தான். ஃப்ரேமுக்கு உள்பகுதியும் 10க்கு 12 தான். நம்ம இப்போ வெட்டக்கூடிய கார்ட்போர்டை வந்து 10க்கு 12 தான். இப்போ வந்து லைன் போட்டு இதை வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அட்டையை வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அட்டையில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஒட்டணும். அதுக்காக நம்ம ஒரு கம் வச்சு ஒட்டிக்கிடுறோம். உங்கள்கிட்ட என்ன கம் இருக்கோ அதை வச்சு ஒட்டிவிடுங்க. ஃபெவிகால் இருந்துச்சு அப்படின்னா ஃபெவிகால் வந்து நல்லது, அதை வச்சு ஒட்டிவிடலாம். இந்த அட்டைக்கு மேலே வச்சு இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. இதை வந்து ரோலர் இல்லைனா ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேமுக்கு உள்பகுதியில் வந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக உள்ளே சேர்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணிவிடணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அளவு வந்து இருக்குது. இதோட முன்பகுதியை பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுக்கணும். அது கொடுக்க முன்னாடி இந்த ஃபோட்டோ வந்து உங்கள்கிட்ட இருக்க கம் இல்லைனா சிலிக்கான் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து சிலிக்கானை வச்சு இந்த சுற்றி வந்து இதை வந்து ஒட்டிவிட போகிறேன். இந்த ஃப்ரேமில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஒட்டணும். இப்போ நம்ம எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவோட 4 கார்னர்லேயும் ஏதாவது ஒரு இதை வச்சு ஓட்டை போட்டுடுங்க. என்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பிளேடு அந்த மாதிரி எதுனாலும் இதை வந்து ஆணி வச்சு வர அடித்து ஓட்டை போட்டுடலாம். ஆனால் வந்து இது ஃபோட்டோ வந்து கிழிஞ்சிடக்கூடாது. நார்மல் அட்டைனால நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஓட்டை போட்டுடுங்க. 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஓட்டை வந்து போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த எல்இடி ஸ்டிப்பை தான் நாம் வந்து இதில் வந்து ஃபோட்டோவுக்கு வைக்க போகிறோம். நார்மலாக எல்இடி பல்பெல்லாம் வச்சு பண்ணுற எல்லாம் பழைய காலம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிப்பாக வந்து கிடச்சிட்டு உங்களுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரன்னிங் போர்டு ஒன்றுமே வாங்கண்டா. இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப் வந்து 34 இன்ச்சு நீளம் வந்து இருக்குது. 37 கிட்ட இருக்கும். அதில் கொஞ்சம் காம்பன்ஸ் போகிறதுனால 34 இன்ச்சு இருக்குது. இந்த எல்இடி ஸ்டிப் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ₹120 அந்த மாதிரி வந்து சேல் ஆகுது. இதோட ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. ஆனால் வந்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரைவ் வந்து வாங்கணும். 12 வோல்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ₹180 அந்த மாதிரி சேல் ஆகுது. அதோட ரேட்டு குறைஞ்சதும் இருக்குது. நம்ம எப்போவுமே பெஸ்ட்டாகவே வாங்கிட்டே நல்லது தான். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து இது வந்து கிடைக்கல அப்படின்னா கீழே தெரிய ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் தரேன். அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொரியர்னாலும் அனுப்பி வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கார்டு ஒயரும் இதுக்கு வந்து தேவை. இப்போ லைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டு ஒயரை வந்து இதிலே வந்து போட்டிருப்பாங்க. ஏசி இன்புட்டுன்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கத்தில். பாருங்கள், இது வந்து ஏசி இன்புட்டு. இதில் வந்து ஏசியை வந்து கனெக்ட் பண்ணணும் நம்ம சப்ளை லைனை. இதோட அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிசி அவுட்டுன்னு இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நம்ம வந்து எல்இடியை வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். சப்ளை இப்போ கொடுத்துக்கிட்டு லைனை வந்து லைனில் தொட்டு பாருங்கள் சூப்பராக வந்து எல்இடி ஸ்டிப் வந்து எரியுது. 2 எல்இடியும் இதே மாதிரி வந்து செக் பண்ணிவிடுங்க, எல்இடி வந்து எரியுதா இல்லையான்னு. இப்போ நம்ம இந்த எல்இடி ஸ்டிப்பை வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த ஓட்டைக்குள்ளே வந்து இந்த எல்இடி ஸ்டிப்பை உள்ளே விட்டு இழுத்துருங்க. இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக அந்த விளிம்பில் வந்து பிடிக்கிற மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்த சைடு ஹோல் பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே 2 எல்இடி ஸ்ட்ரிப் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். ஃபோட்டோ நீளத்தை பொறுத்து பார்த்துடுங்க. நம்ம இப்போ 2 இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இழுத்துக்கிட்டு இதை வந்து ஒட்ட போகிறோம். அதை கரெக்டாக பார்த்துடுங்க. இந்த மாதிரி அந்த ஹோலுக்குள்ளே விட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே இழுத்து இந்த சைடை வந்து கொடுங்க. இப்போ நம்ம 4 கரைக்கும் வந்து இழுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீளமாக இருக்க ஸ்டிப்பை கட் பண்ணணும். அதில் வந்து அளவு கட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். பிளாக் கலரில் கோடு நிறைய இடத்துல இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பிளாக் கலர்லேருந்து கட் பண்ணிட்டாலே போதும். இப்போ இதோட பேக் சைடில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாம் அதை வந்து சிலிக்கான் வச்சு அதில் வந்து ஒட்டிக்கிடலாம். பாருங்கள், அந்த ஸ்டிப்புக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன ஒவ்வொரு துளி வந்து இந்த மாதிரி சிலிக்கானை வந்து வச்சுருங்க. சிலிக்கான் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அனபேண்ட் அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ₹50 இருக்கும். ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி வந்து எல்லாத்தையும் வந்து சிலிக்கான் வச்சு ஒட்டிக்கிடலாம்.
எல்லா பக்கமும் நல்லா வந்து ஒட்டியாச்சு. இப்போ பார்க்கறதுக்கு ஃபோட்டோ வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் சைடில் வந்து நீண்டுட்டு இருக்க பகுதியில் எல்இடி ஸ்டிப்பை வந்து சிலிக்கானை வச்சே நம்ம அதில் வந்து ஒட்டிக்கிடலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து தொங்க விடக்கூடிய கிளிப்பை வந்து மாட்டிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட சென்டர் பகுதியை பார்த்துக்கிட்டு அதில் வந்து அந்த சிலிக்கானை வச்சே நம்ம வந்து ஒட்டிடலாம். அதுவே இது வெயிட் இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டி வந்து பிடிச்சிக்கிடும். இப்போ சப்ளை கொடுக்கக்கூடிய டிரைவை வந்து இதில் வந்து ஒட்டிக்கிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலிக்கானை வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்க்குற மாதிரி வச்சு ஒட்டிவிடுங்க. டிரைவை ஒட்டியாச்சு. இப்போ வந்து அதுக்குள்ளே சப்ளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம இதை சப்ளை ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எல்இடி லைட்டை வந்து அடுத்த இதில் வந்து வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ எல்இடி ஸ்டிப்பை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து சப்ளை கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம். பாருங்கள், சப்ளை கொடுத்துட்டேன். சூப்பராக வந்து எல்இடி பிளிங்க் ஆகுது. இது ரொம்ப வெளிச்சமாக இருக்கனால உங்களுக்கு வந்து டிம்மாக தெரியுது. இதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பிளாக் கலரில் உள்ள செலோ டேப் வந்து இருக்குது, அதை வந்து ஒட்டிடலாம். இதை வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபோட்டோ ஒட்டும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் ஒட்டிங்கன்னா உள்ளே இருக்க லைன் கனெக்ஷன்லாம் வெளியே தெரியாது. வெளியே பார்க்க நல்லா நீட்டாக வந்து இருக்கும். இதை வந்து சுற்றி வச்சு ஒட்டிக்கிடலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து 1000 ரூபா 2000 சொல்லுவாங்க. இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து 1 ஹவரில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷனில் எஃபி வீடியோஸ்னு சர்ச் பண்ணிவிடுங்க. அப்படியே எஃபி வீடியோஸ் பேஜ் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபாலோ அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங்க இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபேவரட்ங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.